நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் தான் பார்க்க போறோம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். சூப்பரான கேள்வி. இதுல என்னென்ன வேரியபிள் என்னென்ன ஆகும்? எக்ஸ்பான்ஷன் பிரஷர் என்ன ஆகும்? எக்ஸ்பான்ஷன் ஆகும், பிரஷர் கம்மியாகும். பிரஷர் கம்மியாகும். வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் ஜாஸ்தி ஆகும். டெம்பரேச்சர் ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், கான்ஸ்டன்ட் ஆகும். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் வந்து ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் காணும். என்ட்ரோபி வந்து இடம் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால வால்யூம் அதிகம்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ். ஸோ இது நாலுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஐசோதெர்மல்னால வந்து ஐடியல் கேஸ்னால வந்து டெல்டா யூ ஈக்குவல் டு எம்சிவி டெல்டா டி. ஸோ டெல்டா டி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான், டெல்டா டி வந்து 0. டெல்டா டி 0னா ஆட்டோமேட்டிக்கா டெல்டா யூ 0, டெல்டா யூவும் 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஐடியல் கேஸ்ல டெல்டா யூ இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அலோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல டெல்டா ஹெச்சும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அலோன். அப்போ டெல்டா ஹெச்சும் 0வா இருக்கும்ன்ற தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடியல் கேஸ்க்கு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் பண்ணா என்னெல்லாம் 0 ஆகுது? டெல்டா யூ, டெல்டா டி 0 ஆகுது, டெல்டா யூ 0 ஆகுது, டெல்டா யூ 0 ஆகுது, டெல்டா ஹெச் 0 ஆகுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல என்னென்ன வேரியபிள் என்னென்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரஷர் டிராப் ஆகுது எக்ஸ்பான்ஷனால, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ therefore டெல்டா டி ஈக்குவல் 0. இடம் அதிகமாகுதுனால என்ட்ரோபி அதிகமாகுது. டெல்டா யூக்கு ஐடியல் கேஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா எம்சிவி டிடி, எம்சிவி டெல்டா டி. ஸோ டெல்டா டி 0 வந்தா ஆட்டோமேட்டிக்கா டெல்டா யூ 0. அப்ப டெல்டா ஹெச் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் ஐடியல் கேஸ். ஸோ அப்போ டெல்டா ஹெச்சும் 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா டி 0, டெல்டா யூவும் 0, டெல்டா ஹெச்சும் 0. இனியா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். கற்றுக் கொடுத்த வர்ணேஷ்க்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.